நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிப்பு, 4 அமைச்சர்கள் பதவியேற்பு, தமிழக அமைச்சரவையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கங்க. மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பெடுக்க இருப்பதில் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு நன்மைன்னு தெரியாது. ஆனால் அவர் பொறுப்பெடுக்கும் போது வாழ்த்து சொல்வது கடமை என்கின்ற முறையில் அவரை வாழ்த்துகின்றோம். அந்த பொறுப்பில் இருந்து தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மந்திரி சபை மாற்றத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேர்ந்த மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். அப்படின்னு சொன்னாங்கன்னா மனோ தங்கராஜ் அவர்களை பற்றிய முழு விவரங்களை முதல்வர் அவர்கள் தெரிந்திருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இதே போல களை எடுக்க வேண்டியதை களை எடுக்காமல் விட்டால் அது பாதிப்பாக அமையும். அதையும் மனதிலே கொண்டு இந்த அமைச்சரவை செயல்பட வேண்டும். தமிழகத்தினுடைய நன்மை கருதி செய்கிறோம் என்று சொல்லி தவறான பாதைகளிலும் சென்றுவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக்க நன்றி திரு பொன் ராதாகிருஷ்ணன். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன். திரு கார்த்திகை செல்வன், இப்போ தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சரவை பொறுப்புகள் வந்திருக்கு. நான் அதை சொல்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான், நாம ஏற்கனவே சொன்னதுதான் வந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரவையில் அவருக்கு ஏற்கனவே இருந்த மின்துறை, அதே போல ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸஸ், இந்த 2 துறைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, அதே போல மின்சாரத்துறை, அதனுடைய அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார். திரு கோவிச்செழியனுக்கு உயர்கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது. திரு ராஜேந்திரன், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை, அதே போல எஸ்.எம். நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை. ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லாமல் நாம யார் யாருக்கு என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதே வகையிலான அந்த அமைச்சரவைகள் தான், இப்போது துறைகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இப்போ கொடுத்திருக்காங்க. கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸசைஸ் அதுல அழைக்கப்படுவார் டெசிக்னேஷனா. அதுல அவருக்கு என்னென்ன இருக்கும்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி டெவலப்மெண்ட், அப்புறம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவிச்செழியன் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு உயர்கல்வித்துறை, டெக்னிக்கல் எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவையெல்லாம் அவருடைய துறையில வரும். அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அதே போல ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர், அவருக்கு சுற்றுலா, அப்புறம் சுகர் கேன் எக்ஸைஸ் அண்ட் சுகர் கேன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்ததாக அந்த சுற்றுலாத்துறை இருக்கும். திரு எஸ்.எம். நாசர் ஆவடி தொகுதியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே அமைச்சராக இருந்து மீண்டும் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் வந்து சிறுபான்மையினர் நலத்துறையிலையும் அதே போல நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர், இது ஏற்கனவே செஞ்சி மஸ்தான் வகித்து வந்த பொறுப்பு, அதே பொறுப்புக்கு மீண்டும் அவர் வருகிறார். மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர், ரெஃப்யூஜிஸ் அண்ட் இந்த வக்ஃப் போர்டு இதெல்லாம் அவருடைய துறையில வரக்கூடியதாக இருக்கும். இந்த 4 துறைகளும் அவர்களுக்கானதாக மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் வந்திருக்கிறது. நீங்க விருந்தினர்கள்ட்ட இது பற்றிய அந்த பார்வைகளும் கேட்கலாம். இந்த துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது, அதன் மீதான அந்த துறைகளுடைய முக்கியத்துவம் உள்ளிட்ட அம்சங்களையும் பார்க்கலாம். உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் புதிதாக வரக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கொடுப்பது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்ல நடந்திருக்கு. கோவிச்செழியன் முதல் முறை, அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்திருக்காரு, ஆனால் அமைச்சரவையில் முதல் முறையாக வருகிறார். முனைவர் கோவிச்செழியன், அவருக்கு உயர்கல்வித்துறை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை ரீதியான முரண், அதே போல உயர்கல்வியில இப்போ வந்து பெரிய சிக்கல் வந்து வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட், ஃபண்ட்ஸ் இல்லாம இருக்கிறது, ஆளுநரோடு இருக்கக்கூடிய முரண்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த இடத்துக்கு கோவிச்செழியன் முதல் முறையாக இருக்கக்கூடிய ஒருவர் நியமிக்கப்படுறாரு. எனவே அந்த இது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலத்திலிருந்து இருக்கக்கூடியவர், சேலம் வடக்கு, அவருக்கு அந்த பகுதிக்கானதாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க விருந்தினர்களுடைய பார்வைகளை கேட்டு பெறலாம். பாலா, மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன். திரு ஜென்ராம், இப்போ
அதிகாரப்பூர்வ துறைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே வகித்து வந்த பொறுப்பை மீண்டும் செந்தில் பாலாஜி மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தேர்வுத்துறையை வகிக்கிறார். சாமு நாசர் சிறுபான்மையினர் நலன், அதே போன்று கோவி செழியன் உயர்கல்வித்துறை, சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? செந்தில் பாலாஜிக்கு பழைய நிலை அப்படியே வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்ததுதான். முக்கியமானது இதுல திருவிடைமருதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை என்பதுதான் ரொம்ப முக்கியமான அலாட்மெண்டாக நான் நினைக்கிறேன்.